விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கன் ஸ்ப்ரேயரில் சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகும். அந்த தண்ணி லீக்கேஜ் எதனால் வருது, எப்படி வருது, அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பம்பை கழட்டிடலாம். கழட்டிட்டு உள்ளே பம்பு சாஃப்ட் டேமேஜ் ஆகிருக்கா இல்லை ஓரிங் டேமேஜ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். அதனால் நம்ம கழட்டிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். பாருங்கள், நம்ம பம்பு கழட்டி எடுத்துட்டோம். உள்ள சாஃப்ட்டு நல்லா தொடச்சி பார்க்கலாம். எதாவது சாஃப்ட்டில் டேமேஜ் ஆகிருக்கான்னு நல்லா சுத்தமாக தொடச்சி பார்க்குறேங்க. ஆனால் பம்பு சாஃப்ட்டில் எந்த டேமேஜும் இல்லை. பம்பு சாஃப்ட்டு நல்லா இருக்குது. பம்பு சாஃப்ட்டும் கம்ப்ளைண்ட் வரும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ அந்த உள்ளே இருக்கிற ஓரிங் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு கழட்டி பார்க்கலாம். ஓரிங் எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க. வால்வு ரப்பரு இது எல்லாத்தையுமே கழட்டி வெளியே பாருங்கள், ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கான்னு. நம்ம ரெண்டாவது சைடு இருக்கிற ஓரிங் எல்லாத்தையுமே கழட்டியாச்சு. எதில் டேமேஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அந்த கிளாண்டில் வர சின்ன ஓரிங்கு தான் அது டேமேஜ் ஆகிருக்கு. அது டேமேஜ் ஆனதுனால தண்ணி லீக்கேஜ் வந்திருக்கு. இப்போ இதனுடைய ஓரிங் எல்லாத்தையும் நம்ம மாற்றிடலாம். மாற்றுறதுக்கு முன்னாடி பம்பில் ஆயில் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். கழட்டி பார்த்துட்டு ஆயில் நல்லா இல்லைன்னா ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். பம்பு சாஃப்ட்டில் ஆயில் மாற்றி ஆகணும். 200 மில்லி ஆயில் பிடிக்கும் நண்பர்களே. 140 ஆயில் ஊற்றிக்காங்க. 200 மில்லி 140 கீர் ஆயில். ஆயில் ஊற்றிட்டு நல்லா போல்ட்டு போட்டு டைட் பண்ணிடுங்க, லீக்கேஜ் வராத அளவுக்கு. 4 ஸ்க்ரூவையும் ஆப்போசிட் சைடு டைட் வச்சுக்காங்க. ஒரே பக்கமாக டைட் வச்சிங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆப்போசிட் சைடு நீங்கள் டைட் வைங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இதெல்லாம் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரீஸ் கப்பு மூடி முன்னாடி இருக்கணும். கிளச் பிளேட்டுக்கு முன்னாடி இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்காங்க. வால்வு ரப்பர் பாருங்கள் டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் வால்வு ரப்பரும் மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை ஓரிங்கு, அடுத்து 2 கருப்பு ஓரிங்கு, அதுக்கு மேலே கிரீஸ் ரிங்கு. அதுக்கு அந்த குழி உள்ளே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்காங்க. அசம்பிளியும் மாற்றிடுங்க. வால்வு அசம்பிளி புதுசு போட்டுருங்க. அப்போ தான் ப்ரெஷர் நல்லா வரும். மேலே ஒரு வால்வு அசம்பிளி. அடுத்து தண்ணி வெளியே வர அந்த த்ரெட்டு வெளியே வர மாதிரி வச்சு நட்டு போட்டு டைட் பண்ணிடுங்க. ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க, உடஞ்சிரும். ஓரளவுக்கு டைட் பண்ணிக்காங்க. அடுத்து அந்த டேமேஜான சீலை மாற்றி நம்ம உள்ளே உட்கார வைக்க போகிறோம். அதுக்கு அந்த வாஷர் போட்டு அந்த காடியாக இருக்கிறத உள்ளே போகிற மாதிரி வச்சு போட்டு அந்த சிலிண்டரை எடுத்து மாட்டிடலாம். மாட்டிட்டு இந்த பாருங்கள், டம்மி பக்கம் வெளியே விடுற மாதிரி வச்சு மாட்டிக்காங்க. மாட்டிடாதீங்க. இப்போ நம்ம பம்பு அசம்பிள் பண்ணியாச்சு. கடைசியாக அந்த எல்லோ ஓஸை மறந்துடாதீங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அதை மறந்துடுவாங்க. அதை மறக்காமல் எடுத்து மாட்டிடுங்க. பார்த்திங்கன்னா அந்த எல்லோ ஓஸை ஃபிட் பண்ணாமல் விட்ருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன். மாட்டிட்டு நல்லா டைட் வச்சுருங்க. ஹெவி டைட்டுக்கு இது வச்சிடாதீங்க நண்பர்களே, உடஞ்சி போயிடும். எல்லாமே மண் இரும்பு. அதனால் ஹெவி டைட் வைக்காதீங்க. ஓரளவுக்கு மீடியம் டைட், நம்ம இதுக்கு எவ்வளோ தெரியுதோ அந்த அளவுக்கு மீடியம் டைட் வச்சுக்கோங்க. கிரீஸ் கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் பம்பு சாஃப்ட் கம்ப்ளைண்ட் வராது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ப்ரெஷர் நல்லா வருது. கீழே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இப்போ தண்ணி லீக்கேஜ் இல்லை. பாருங்கள், எங்கேயுமே லீக்கேஜ் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அடுத்த வீடியோவில் பம்பு சாப்பிட்டு என்ன எப்படி டேமேஜ் ஆகுது அது எப்படி சரி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.